தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பழகலாம். டாஸ் பண்ண போறோம். டாஸ்னா டாஸ்னா என்னன்னா அது வந்து ஒரு வேரியேஷன்ஸ் ஆஃப் ஷாட். ஓகே. அது பேக்ல போயிட்டு இது ஆடணும், ஃப்ரண்ட்ல வந்துட்டு இது ஆடணும். டர்ன் பண்ணி த்ரோ. சூப்பர். நம்ம சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேட்மிண்டன் கத்துக்க வந்துட்டோம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கிட்டோம், எப்படி வந்துட்டு ஒரு சர்வீஸ் போடுறதுன்னு கத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கத்துக்க போறது போட்ட சர்வீஸை எப்படி எடுக்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி பயங்கரமான மேட்டர் இருக்கு. எனக்கு ஷூவை மாத்தி தந்துட்டாங்க. இங்க பாத்தீங்களா, வேற ஷூ இது. ரீசன் என்ன, இந்த ஷூ போட்டு தான் இந்த மாதிரி ஃப்ளோர்ல விளையாடணும். இது சிந்தட்டிக் ஃப்ளோர்ஸ் தான். அப்ப இந்த ஃப்ளோர் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு சில பல ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஷூ நான் மாத்திட்டேன். கோச் தேங்க்யூ, ஷூக்கு நல்லா இருக்கு. ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டா தான் சொன்னேன். அந்த சர்வீஸ் எடுக்க போறோம்ல, அதெல்லாம் கரெக்ட். ஷூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணா நம்மளுக்கு இன்ஜுரி வராம இருக்கும். ஓ, அது ஒரு வெறுங்கால இருந்தா கண்டிப்பா ஸ்கிட் ஆகும். ஓகே. சிந்தட்டிக் வந்து மண்ணுல இருந்துச்சுன்னா ஸ்கிட் ஆயிடும். ஓகே. அதுக்கு வந்து கிரிப்புக்காக யூஸ் பண்றோம். பிளஸ் இந்த ரன்னிங் ஷூஸ்லாம் போட்டு வரனா இதுல நான் இப்படி தேய்ச்சனா மார்க் விழும்ல, மார்க்கிங் கோட்டும் டேமேஜ் ஆகும். அதனால தான் இந்த ஷூ பேர் நான் மார்க்கிங் ஷூ. இது வந்து இன்டோர்ல விளையாடுற எல்லா ஸ்போர்ட்டுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ் எல்லாத்துக்கும் இன்டோர் நான் மார்க்கிங் ஷூ. பரவாயில்லையே, சூப்பர். ஓகே. அதுல ஜெனரலா இன்டோர்ல விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதுல தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்கெட் பாலும் அது இன்டோர்ல இருந்தா நான் மார்க்கிங் ஷூஸ். ஓ அப்படியா? சோ அது அவுட்டோருக்கு அந்த கிரிப்லாம் தேவை. எஸ், இதுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் மார்க்கிங் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மேட்டர். ஓகே. இப்போ அத அடுத்து நம்ம சர்வீஸ் முடிச்சாச்சு. ஆமா கோச். என்ன பண்ண போறோம்னா டாஸ் பண்ண போறோம். டாஸ்னா என்னன்னா அது வந்து ஒரு வேரியேஷன்ஸ் ஆஃப் ஷாட். ஓகே. கோட் பேக் கோட்ல இருந்து விளையாடுறது. ஓ, பேக்ல இருந்து விளையாடுறது. ஆமா, இந்த பேக்ல கோட் நான் மூணு இதுவா சொன்னேன்ல. அதாவது ஹெட், மிடில், அப்புறம் ரியர் பேக். இது பின்னாடி இருந்து இங்க இருந்து விளையாடுற ஷாட் பேர் தான் டாஸ். ஓகே. இந்த ஷாட் எப்படி விளையாடுவீங்கன்னா ஷட்டில் வந்து இந்த பேக் கோட்ல இருந்து ஆப்போனன்ட் சைடோட பேக் கோட்டுக்கு போகணும் நம்ம அடிக்கிற ஷட்டில். ஓகே. ஓகேவா? அப்போ இப்படி தான் போடணுமா? அது இல்ல, அவங்க சர்வீஸ் போடுறாங்கல்ல, போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆடுற ஷாட் வந்து பின்னாடி ஆடணும். அந்த எண்ட் லாஸ்ட் வரைக்கும். அப்ப நீங்க பின்னாடி ஆடுற ஷாட் வந்து ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்க, சென்டர்ல இருந்து பேக்ல போவாங்க அடிக்கும் போது அதே மாதிரி உங்களுக்கு என்ன சர்வீஸ் ஃப்ரண்ட் கேப்பா இருக்கும். பாயிண்ட் எடுக்கலாம். பேக்ல போயிட்டனால ஃப்ரண்ட் கேப் ஆயிடும். அதனால நீங்க ஷாட் வந்து ஆப்போனன்ட்ட மூவ் பண்ண வைக்கிறோம். சென்டர்ல இருந்து பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ண வைக்கிறோம். அதுக்கு தான் அந்த ஷாட் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அதுக்கு சில பொசிஷன்ஸ்லாம் இருக்கு. இப்படி ஹோல்ட் பண்ணனும். சேம் ராக்கெட் ஃபோர் ஹேண்ட் சைடு அதே கிரிப். அப்புறம் பொசிஷன் வந்து லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக். அது பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி ராக்கெட் ஆக்ஷன் எப்படி ஸ்விங் பண்ணும், ராக்கெட் பின்னாடி இருந்து எப்படி ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும், என்ன பிரஷர் கொடுக்கணும், எவ்வளவு பவர் கொடுக்கணும், எப்படி ராக்கெட் ஸ்விங் கரெக்டா பொசிஷனோட வரணும், பாடி பொசிஷன். அப்புறம் ராக்கெட் எங்க கான்டாக்ட் பண்ணணும், ஷட்டில் எங்க அடிக்கணும். ஓகே. முன்னாடியே அடிக்கணுமா இல்ல மண்டைக்கு பேக்ல போய் அடிக்கணுமா, அந்த ஷட்டிலோட கான்டாக்ட் இருக்கு. ஓகே. அதெல்லாம் தான் நம்ம இத பார்க்க போறோம். சூப்பர் கோச். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? யா கோச். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். ஓகே கோச். ரைட் லெக் பேக். ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மேல ரைஸ் பண்ணிருக்கணும். ராக்கெட் சேம் ஃபோர் ஹேண்ட் கிரிப். கை மேல வச்சு. ஓகே. இங்க இருந்து ஷட்டில் வரும்போது ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் ஸ்விங். ஓகே. அடுத்து ஃபார்வர்ட் ஸ்விங். சோ இது விட்டு எடுக்கணும். ஆமா, ஃபார்வர்ட் ஸ்விங். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஷட்டில் எப்பவுமே உங்க ஃபோர்ஹெட்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே. ஃபோர்ஹெட்க்கு ஸ்ட்ரைட்டா தான் ஷட்டில் வந்து ஹிட் பண்ணனும். அதாவது ஏம் பண்ணி தொட வேண்டிய இடம் வந்து ஃபோர்ஹெட்க்கு முன்னாடி. டாஸ்க்கு வந்து இந்த ரேஞ்சில. ஓகே. ஸ்மாஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பிடிப்பீங்க. ஃப்ரண்ட்ல அப்பதான் ஷட்டில் கீழ டிப் பண்ண முடியும். மேல இருந்து டிப் பண்ண முடியும். சோ இது நான் இப்ப அடிக்கறனால இப்படி போகும். இங்கே கான்டாக்ட் பண்ணும். சோ இப்படி போகுமா காக்? ஆமா, மேல ஒரு ஆர்ச் ஷேப்ல போகும். இப்போ நீங்க இதுவே இறக்கணும்னா ஸ்மாஷ் பண்ணனும்னா லைட்டா டிப் பண்ணி ஷட்டில் ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும். புரியுது. அத கை பின்னாடி இருந்து பேக்வர்ட் ஸ்விங் ஃபார்வர்ட்ல எடுத்து வந்து ஷட்டில கான்டாக்ட் பண்ணிட்டு பொசிஷன் வந்துரும். ஓகே. திருப்பி ராக்கெட் ஆஃப் மேல இருந்து பேக்வர்ட்ல இருந்து ஸ்விங் எடுத்துட்டு வந்து ஷட்டில் அடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட். ஓகேவா? இதுதான் வந்து பொசிஷன். ஓகே. என்ன பண்ண போறோம்னா இதே ஆக்ஷனை ஷட்டில் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் த்ரோ பண்ண போறீங்க. ஓகே. ஆக்ஷன் வந்து பிராக்டீஸ் பண்ண போறோம். ஷட்டில் வச்சா? ஆமா, அந்த ஷட்டில் இருக்குல, ஆமா, இத வச்சு ஜஸ்ட் சும்மா த்ரோ பண்ண போறோம். ஓகே. ஆக்ஷன் வரதுக்காக நீங்க அப்பதான் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து ஷட்டில் அடிக்க முடியும். ஓகே. அது பண்ணலாமா? ஷட்டில் எடுத்துக்கோ. ஷட்டில் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஷட்டில் நம்ம அரேஞ்ச் சூப்பரா இருக்கு அரேஞ்ச்மென்ட். 5 வச்சுக்கலாம். வச்சுப்போம். ஷட்டில் வந்து சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறீங்க, ஷட்டில் எடுக்க போறீங்க. ஓகே. சேம் பொசிஷன் போயிட போறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். ஓகே. ரைட் லெக் பேக். ஓகே. சேம் பொசிஷன். இத ராக்கெட் நினைச்சுக்கணும். ஓகே. ஓகேவா? என்ன பண்ணனும், ஷட்டில்
டர்ன் பண்ணி ஃப்ரண்ட்ல எப்படி த்ரோ பண்ணும். அந்த ஆக்ஷன் தான் ஆக்ஷன் வரதுக்கு. ஓகே பின்னாடி இருந்து த்ரோ. ஓகே திருப்பி நெக்ஸ்ட் ஷாட். சோ கை மடக்கலாம் கூடாது, ஃபுல் ஸ்ட்ரெச்ல இங்க இருந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணனும். ஷட்டில மேல தான் பிடிக்கணும். ஓகே கோச். மேல தான் ரிலீஸ் பண்ணனும். ஓகே பின்னாடி இருந்து டர்ன் த்ரோ. த்ரோ. ஷட்டில் ஸ்ட்ரைட்டா. ஓகே கோச். 3 பொசிஷன். ஓகே. பின்னாடி இருந்து ஓகே கோச். இங்க இருந்து டர்ன் த்ரோ. ஓகே கோச். சரி ஓகேவா? பண்ணலாமா? ஓகே நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். இது இல்ல. ஓகே ஓகே. லெக் கரெக்ட் ஃப்ரண்ட். எஸ் கரெக்ட்டா இருக்கு. ஓகே. பின்னாடி இருந்து பேரலலா இருக்கும் கையே ஷோல்டர். த்ரோ. டர்ன் பண்ணி த்ரோ. சூப்பர். ஓகே கரெக்ட். இன்னொன்னு. ஓகே. கை மேல வச்சுக்கோங்க. பின்னாடி இருந்து ஜஸ்ட் த்ரோ. சூப்பர். ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் ஒன். ரெடி. கை பின்னாடி இருந்து ஓகே த்ரோ. சூப்பர். இப்போ அதே மாதிரி போச்சா? இப்போ அதே ஆக்ஷன் வந்து நீங்க ராக்கெட் வச்சு பண்ண போறீங்க. ஓகே. ராக்கெட் வச்சு ஸ்விங். ஆனா ஷட்டில் இல்ல, only racket. வெறும் ராக்கெட். ஓகே. ஜஸ்ட் ஸ்விங் பண்ணு. ஓகே. ரெடி? பொசிஷன். ஓகே. கை மேல வச்சுக்கோங்க. ரெடி. கை ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். க்ளோஸ். 4 and V ஷேப் வந்துருக்கும்ல. ஓகே. அதுக்கு அப்புறம் கொக்கி. இங்க இருந்து ரெடி. டன். அதே மாதிரி எப்படி ஷட்டில் த்ரோ பண்ணீங்களோ அதே மாதிரி. ஓகே. இங்க இருந்து ஆக்ஷன். இது இறக்கணுமா இப்படி தான்? ஜஸ்ட் ஸ்டாப். ஸ்டாப். ஓகே. இப்படி இருக்கு. அப்படியே கீழ பொசிஷன். ஓகே. இப்படி வந்துறணும். திருப்பி கை மேல வச்சுக்கோங்க. ராக்கெட் பின்னாடி. ஓகே. இங்க இருக்கணும். இங்க இருந்து இப்படி விட்டு எடுக்கணும்ல. த்ரோ. பேக்வர்ட் ஸ்விங். ஃபிங்கர் நல்லா லாக் பண்ணனும். தம் ஃபிங்கர். பின்னாடி இருந்து ஆக்ஷன். ஓகே. பின்னாடி ராக்கெட் பின்னாடி. த்ரோ. ஜஸ்ட் த்ரோ பண்ற மாதிரி தான். இங்க இருந்து த்ரோ. த்ரோ. அவ்வளவுதான். ஜஸ்ட் த்ரோ. ஃப்ரண்ட்ல ஆக்ஷன். த்ரோ. ஃபாலோ த்ரோ. சென்டர் வந்துரும். கீழ வரணும் அது. கை பின்னாடி எல்லாம் இப்படி பெண்ட் பண்ண கூடாது. ஓகே. இங்க இருந்து ஜஸ்ட் ஆக்ஷன் ஃப்ரண்ட். ஓகே. அவ்வளவுதான். இதான் பொசிஷன். இப்போ வந்து ஷட்டில். இப்போ வந்து ஷட்டில் நான் போடுறேன். ஓகே. அவங்க ஒரு வாட்டி விளையாடி காட்டுவாங்க. ஓகே. நம்ம அதல பார்க்கலாம். அப்படி தான். ஓகே. இப்போ வந்து நம்ம டாஸ் ஸ்டாண்டிங் எப்படி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷட்டில் போடுவாங்க. நான் 2 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. அடுத்து வந்து நீங்க பண்ண போறீங்க. டன். ஓகேவா? சேம் அதே மாதிரி லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக், ராக்கெட் மேல வச்சுக்கோங்க. ஷட்டில் வரும்போது ஜஸ்ட் டர்ன், ஜஸ்ட் ஹிட் சாஃப்ட்டா. ஃபர்ஸ்ட் பொறுமையா டச் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணு, அதுக்கு அப்புறம் அடிக்கலாம். அதுக்கு அப்புறம் பவர் இன்கிரீஸ் பண்ணு. ஓகே. ஜஸ்ட் டர்ன். ஜஸ்ட் சாஃப்ட்டா ஷட்டில் பால். ஓகே. பின்னாடி இருந்து என்னது பொறுமையா டர்ன். நீங்க பண்றீங்களா? ஓகே. இதுல ஒரு டவுட் இருக்கு. இந்த கால் வைக்க வேண்டியது வந்து அப்படி இல்ல, லைன் அதெல்லாம் மேட்டர் இல்ல. அதெல்லாம் இதுல மேட்டர்லாம் கிடையாது. சர்வ் போடுற போது அப்பதான் அந்த லைன் அதெல்லாம் மட்டும். அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் இது. ஓகே கோச். ரெடி பொசிஷன். யா கோச். ராக்கெட் அப். கை பின்னாடி இருந்து ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணனும். தம் ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணு. பின்னாடி இருந்து குட். ஸ்லோவா. கால் தூக்க கூட. ஃப்ரண்ட் கால் தூக்க கூட. ஃப்ரண்ட் கால் தூக்கணும். பின்னாடி இருக்குது மட்டும் அது மட்டும் டோஸ் வரலாம். ஓகே. ஓகே. குட். ஓகே. பொறுமையா. குட். கை பின்னாடி இருந்து ஃபீல் கிடைக்குது. குட். இப்போ கொஞ்சம் லைட்டா பவர் இன்கிரீஸ் பண்ணுங்க. ஸ்விங் மட்டும் இன்கிரீஸ் பண்ணுங்க. குட். சூப்பர். அப்புறம் 3 பொசிஷன் வந்துரும். 3 பொசிஷன் வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் பொசிஷன். ஓகே. ஷட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணனும். சோ இது பேர் என்னது? டாஸ். 4 and toss. ஓகே. இது வந்து ஆனா எண்டுக்கு தரணும் நீங்க. நல்லா டீப்பா போணும். அது ட்ரை பண்ணுவோம். எண்டுக்கு போதன்னு பாப்போம். ட்ரை பண்ணலாம். ஓகே. நான் ரெடி. அப்ப இந்த ஆக்ஷன் கரெக்ட்டா வந்துச்சுல கோச் எனக்கு இது? ஆக்ஷன்லாம் கரெக்ட் தான். நீங்க ஷட்டில் இப்ப ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்விங்க மட்டும் அடியும். ஓகே. ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஓகே. பவர்லாம் டைட்டாலாம் பிடிக்கும். இது இந்த ஸ்விங்க இன்கிரீஸ் பண்ணனும். இந்த ஸ்விங்க மட்டும் இன்கிரீஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணீங்கனா ஷட்டில் தூரமா போகும். ரெடி? குட். பின்னாடி இந்த ஷட்டில் ரெடியா முன்னாடி எடுத்துடுவாங்க. ஸ்விங் ஸ்டார்ட் பண்ணு. கை பின்னாடி. ஸ்விங். குட். பின்னாடி இது ரெடியா எடுத்துடுவாங்க. கை மேல வச்சுக்கோங்க. ஓகே. பின்னாடி அவங்க ஷட்டில் கையில இருந்து ரிலீஸ் ஆன உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வந்து ஓகே. அந்த டைமிங் தான் எனக்கும் டைமிங். ஓகே. கை பின்னாடி இருந்து குட். பரவாயில்லை. சரி. ரெடி? குட். ஷட்டில் முன்னாடியே பிடிக்கணும். ஓகே. கிடைக்குது. அதேதான். பின்னாடி. குட். கை மேல. சூப்பர். போயிச்சா? ஓகே. அதுதான் டாஸ். கரெக்டா பண்ணிட்டீங்க. வேற மாதிரி. ஓகே. டாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஷட்டில் வந்து இப்போ நீங்க சர்வீஸ் போட கத்துக்கிட்டீங்க. ஆமா. சர்வீஸ் வந்து இப்போ ஆப்பனன்ட் பண்ண கத்துக்கிட்டேன். ஆப்பனன்ட் போட்டாங்கன்னா இப்போ அவங்க எக்ஸாம்பிள் வந்து 4 and I சர்வீஸ் போடுறாங்கன்னு வெச்சுக்கோங்க. இப்படி பின்னாடி வந்து ஆடிட்டீங்க. ஓகே. இப்போ ஷட்டில் நீங்க ஆடின ஷாட்டை ஆப்பனன்ட் வந்து இப்போ ஃப்ரண்ட்ல போட்டாங்க.
ஓடி போய் இப்ப நான் எடுக்கணும் அதை. இப்ப அந்த எப்படி லிஃப்ட் பண்ணணும், இப்ப ஷட்டில் கீழே வர ஷட்டில் ஆ எப்படி லிஃப்ட் பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். ஓகே ஓகே, லிஃப்ட் பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பேக் ஹேண்ட் சர்வீஸ் போட்டோம்ல ஓகே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே அதே மாதிரி ரைட் லெக் ஃப்ரண்ட், Okay. ஆனா கொஞ்சம் டயகனலா இருந்து லிஃப்ட் பண்ணும். ஓ இப்படி போற மாதிரி ஆமா, இருக்கும். ஃப்ரண்ட்ல இங்க இருந்து இப்படி லிஃப்ட் பண்ணும். இப்போ வந்து டாஸ் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம அடுத்து லிஃப்ட் பார்க்க போறோம். ஓகே லிஃப்ட் வந்து ஃப்ரண்ட்ல தான் ஃப்ரண்ட்ல இருந்து ஷட்டில் என்ன பண்ண போறோம், லெஃப்ட். தூக்க போறோம். ஓகே அது என்ன, ஷட்டில் ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி கோட்டுக்கு போகும். ஓகே அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் அகைன் பின்னாடி மூவ் பண்ணுவாங்க. எஸ் அது புரிஞ்சுச்சா? Yes. இப்போ நம்ம லிஃப்ட் பார்க்கலாமா? ஓகே. அப்ப கோச் இப்போ லிஃப்ட் தானே? ஆமா, லிஃப்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட். இதுல 2 டைப்ஸ், ஒன்னு ஃபோர் ஹேண்ட், இன்னொன்னு பேக் ஹேண்ட். பேக் ஹேண்ட் லிஃப்ட். இப்போ உங்களுக்கு ஃபோர் ஹேண்ட்னா எந்த சைடு? ரைட் சைடு. ரைட் சைடு. சென்டர்ல இருந்து ஷட்டில் எப்போ ரைட் சைடு நெட் கீழே வர ஷட்டில் எப்படி தூக்கி நம்ம விடுறதா லிஃப்ட் பண்ண matter. போறோம்னா பார்க்க போறோம். ஓகே கோச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட், அடுத்து பேக் ஹேண்ட் லிஃப்ட். ஓகே கோச். ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட்க்கு சேம் பொசிஷன்ல இருந்து உங்களோட ரைட் லெக் ஃப்ரண்ட்ல கிராஸ் Okay. டயகனல் டுவர்ட்ஸ் த போல் இருக்கணும். ஓகே ஓகேவா? லெஃப்ட் லெக் ரைட் லெக் ஃப்ரண்ட், லெஃப்ட் லெக் பேக், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் எதுக்குன்னா பேலன்சிங். ஓகே, ஃபோர் ஹேண்ட் கிரிப், ராக்கெட் ஃபேசிங் டவுன். ஓகே ராக்கெட் வந்து பின்னாடி ஓபன் பண்ணும். ஓகே. பின்னாடி இருந்து ஷட்டில் போடுவாங்க, ஜஸ்ட் லிஃப்ட் த ஷட்டில். சோ இது ஃபிளிப் லிஃப்ட் பண்ண போறோம், இல்ல தூக்க போறோம் ஷட்டில் தூக்கு. பின்னாடி இருந்து. ஓகேவா? ஷட்டில் இப்போ போடுவாங்க, ஓகே. எப்படி விளையாடுறோம்னு பாருங்க. ஓகே. பின்னாடி இருந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஷட்டில் லிஃப்ட். அவ்வளவு தூரம் அடிக்கணுமா? ஆமா, பின்னாடி தள்ளணும், ஜஸ்ட் லிஃப்ட். ஓகே. பின்னாடி இருந்து சோ இது எப்படி வருதுன்னா இந்த பால் வந்துட்டு நம்ம பேக்ல தந்தா அவங்க கிட்ட தரோம். ஆமா, கிட்ட போடுறாங்க. ஓகே. நம்ம அத நம்ம பின்னாடி திரும்பி ஷட்டில் பேக்ல போடுறது அவங்க பின்னாடி போடுறாங்க, நான் திருப்பி நம்ம அவங்கள மூவ் பண்ண வைக்கிறோம். ஓகே. பின்னாடி இருந்து ஓகே. லிஃப்ட். Understood. இதுல ரெண்டு வேரியேஷன் இருக்கு. ஆ ஒன்னு ஸ்ட்ரைட்டா புஷ் பண்ண வைக்கலாம் அவங்கள, இல்லனா இங்க இருந்து டயகனல். கிராஸ் டயகனல் பண்ண அது வைக்கலாம். இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஆமா, அது கொஞ்சம் இப்போதைக்கு பிகினர் கத்துக்கும் போது ஸ்ட்ரைட்டே கத்துக்கலாம். ஓகே கோச். ஓகே, இது பெட்டரா இருக்கும். Okay. நீங்க பண்றீங்களா? யா ப்ரோ. பண்ணலாம். ரெடி? ஓகே. சோ வந்து ரைட் லெக் ஃப்ரண்ட்ல ரைட் லெக் ஃப்ரண்ட், கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம். ஓகே. கை கீழ வச்சுக்கோங்க. லைனை கிராஸ் பண்ணி தான் ஆடுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் லெக் வந்து லைனுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க, ரைட் லெக் வந்து அது காக் வரத பொறுத்து நான் பாத்துக்கணும். வரத பொறுத்து மாத்திக்கணும். கை பின்னாடி வச்சுக்கோங்க, ஸ்விங்ல வரணும். கை பின்னாடி. லெஃப்ட் ஹேண்ட் ஓபன். ஓகே. நீ லைட்டா பெண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஷட்டில் போடுவாங்க. குட். பொறுமையா ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஃபீல் ஸ்டாப் பண்ணனும். ஓகே. பின்னாடி இருந்து, கை பின்னாடி. ஓகே. ஜஸ்ட் குட். இன்னும் கொஞ்சம் பஞ்ச் இன்னும் கொஞ்சம். ஓகே. அடிக்கணும் ஷட்டில். இன்னும் கொஞ்சம் தூக்கணும். ஓகே. பவரா தூக்கணும். இன்னும் பவரா, கை பின்னாடி இருந்து. குட். இன்னும் பின்னாடி இருந்து பவரா. குட். இன்னும் கொஞ்சம். பரவாயில்ல, அவுட் பண்ணா பரவாயில்ல. பவர் தான் முக்கியம் இங்க. பவர். கை பின்னாடி, ராக்கெட் பின்னாடி. இங்க இருந்து வரணும். ஓகே. குட். மேல தூக்கணும். மேல ஷட்டில் கீழ பாட்டம்ல போங்க. ரொம்ப கீழ விடக்கூடாது. ஒரு லெவல் மேலயே நெட்ல சைஸ்லயே புடிச்சிரணும். ஓகே. மேல பொறுமையா தூக்கணும். ஷட்டில் கீழ இருந்து மேல தூக்கணும். குட். ஓகே. அதான் லிஃப்ட்கான ஒரு அர்த்தம். ஆமா, பின்னாடி ஹைட்டா போணும் ஷட்டில். ஓகே. குட். சூப்பர். வந்துருச்சு நினைக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஏன்னா மூவ்மென்ட்டோட பண்ணும்போது இன்னும் பெட்டரா வரும் நினைக்கிறேன். மூவ் பண்ண வரும்போது ஃப்ரண்ட்ல ரைட் லெக் வச்சு ஷட்டில் என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுவீங்க. இப்போ இதுல டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல. ஓகே. பண்ணும்போது தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. பேக் ஹேண்ட் போயிடலாமா? எஸ் கோச். ஓகே, பேக் ஹேண்ட் சைடு மாத்தி. ஓகே. ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட் பாத்துறோம். இப்போ பேக் ஹேண்ட் லிஃப்ட் பார்க்க போறோம். ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட் மாதிரியே தான் இப்போ என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி மெத்தட்ல தான் இருக்கும். ஆனா வந்து grip சேஞ்ச் ஆகும், அப்புறம் உங்களோட லெக்கும் சேஞ்ச் ஆகும். பொசிஷன். ஆமா, உங்க பாடியோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே. இதுக்கு எப்படி வரும்னா, உங்களோட ரைட் லெக் வந்து டயகனல் டுவர்ட்ஸ் அந்த சைடுல இருக்க போல்ல வந்து. ஓகே. அதுக்கப்புறம் நீ லைட்டா பெண்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல லீன் பண்ற மாதிரி. ஓகே. உங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து பின்னாடி ஓபன் பண்ணனும். grip வந்து தம் ஃபிங்கர் grip. ராக்கெட் ஃபேசிங் டவுன். ஓகே. ராக்கெட் வந்து பின்னாடி இருந்து ஃப்ரண்ட்ல ஸ்விங் பண்ணனும், தூக்கி விடணும். ஷட்டில் லிஃப்ட் பண்ணனும். இங்க இருந்து ஜஸ்ட் லிஃப்ட். ஓகே. பின்னாடி இருந்து லிஃப்ட். ஓகே. நான் பொறுமையா பண்றேன் பாருங்க. ஜஸ்ட் லிஃப்ட் ஷட்டில், பின்னாடி இருந்து லிஃப்ட். புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நீங்க பண்றீங்களா? ஓகே. எஸ் கோச். அந்த பொசிஷன் முதல்ல ஓகேன்னு பாருங்க கோச். எனக்கு ரைட் லெக் ஃப்ரண்ட் டயகனலா. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க பண்ணுங்க. குட். ராக்கெட் டவுன். எல்போ கை மேல வச்சுக்கோங்க, தம் கிரிப். ஓகே. பின்னாடி இருந்து ஜஸ்ட் லிஃப்ட் பண்ண போறீங்க. ஓகே. எல்போட சேர்த்து லிஃப்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணுங்க. லிஃப்ட், மேல லிஃப்ட். சூப்பர். ஷட்டில் வந்து மேல டைவர்ட் தூக்க போறோம். டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணு. ஓகே. தம் கிரிப், தம் டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டேன். ராக்கெட் டவுன். ஓகே. ரெடி? கீழ இருந்து குட். பொறுமையா.
கீழ இருந்து ஸ்லோவா. அவ்வளவு பவர் தேவையானா? கொஞ்சம் லைட்டா பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணு. ஓகே. ராக்கெட் பின்னாடி இருந்து இப்படி வரணுமா? உங்க ரெஸ்ட் வந்து பின்னாடி இங்க இருந்து எல்போட சேர்த்து லிஃப்ட் பண்ணு. டிரைவ் ஆடும்ல, கிரிக்கெட் டிரைவ். அதே மாதிரி லிஃப்ட் மேல தூக்கணும். ஸ்டாப் பண்ணணும் ராக்கெட். ஓகே கோச். அது போக கூடாது முன்னாடி. குட். ரெடி? குட். பெட்டர். தூக்குங்க. குட். லிஃப்ட். அதே மாதிரி ராக்கெட் பின்னாடி இருந்து. குட். இப்போ ஒரு கிராஸ் ட்ரை பண்ணிட்டா? ஒரு கிராஸ் பண்ணுங்க. சூப்பர். வந்துருச்சா? அவ்வளவுதான். சிம்பிள். பரவாயில்ல, ஈஸியா தான் இருக்குது. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுச்சா? அது நின்று ஆடுறனால ஈஸியா இருக்கும். ஆமா. அடுத்து மூவ் பண்ணி விளையாடும் போதும் கொஞ்சம் நீங்க மூவ்மெண்ட்டும் டைமிங் மேட்டர் இல்ல, கான்டாக்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு லிஃப்ட் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. பேக் ஹேண்ட் லிஃப்ட். யா கோச். ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட் புரிஞ்சுச்சு. பேக் ஹேண்ட் லிஃப்ட். அப்புறம் ஃபோர் ஹேண்ட் ஐ சர்வீஸ். ஐ சர்வீஸ், ஷார்ட் சர்வீஸ், பேக் ஹேண்ட்ல பேக் ஹேண்ட் ஷார்ட் சர்வீஸ். ஆமா. ஃபிளிக் சர்வீஸ். ஃபிளிக் சர்வீஸ். அதே மாதிரி வேற ஒன்னு கத்துக்கணும். டாஸ். ஃபோர் ஹேண்ட் டாஸ். அவ்வளவுதான் கத்துக்கிட்டோம். அந்த சைடு ஃபோர் ஹேண்ட் தான் வரும். நம்ம இந்த சைடு டர்ன் பண்ணாதான் அது பேக் ஹேண்ட்ல கிளியர் வரும். அது டர்ன் பண்றது அது இப்போதைக்கு பிகினருக்கு கிடையாது. நீங்க அந்த சைடு வரும்போது இப்ப என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஃபோர் ஹேண்ட்ல இப்படிதான் திரும்பி அடிக்கணும். டாஸ் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? மூவ்மெண்ட் பார்க்க போறோம். மூவ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ நீங்க ஆடின ஷாட் எல்லாமே இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களே, அது எல்லாமே மூவ்மெண்ட்ல பண்ண போறோம். ஓகே. அங்க ஒரு டாஸ் பண்ணுவீங்க, அதாவது பேக்ல போயிட்டு இது ஆடணும், ஃப்ரண்ட்ல வந்துட்டு லிஃப்ட் ஆடணும். ஆமா. இது இப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? கம்பைன் பண்ண போறோம். ஓகே கோச். மூவ்மெண்ட்ல பண்ண போறோம். டன் கோச். அதுதான் இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது. பார்க்கலாமா? நம்ம ஃப்ரண்ட்ல ரெண்டு சைடு லிஃப்ட், ஸ்டாண்டிங் லிஃப்ட் பண்றதை பாத்துறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஆடினதே எப்படி மூவ் பண்ணி ஆடணும். ஏன்னா கண்டிப்பா இது வந்து மூவ்மெண்ட் வச்சு விளையாடுற கேம். ஆமா. அதனால இது வந்து எப்படி எந்த மூவ்மெண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே. இப்போ வந்து இது ஆஃப் கோர்ட் சென்டர். ஆஃப் கோர்ட்டுக்கு இது சென்டர். ஓகே. ஓகேவா? என்ன பண்ண போறோம்? ஒரு டாஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்து பேக் ஹேண்ட் லிஃப்ட் பண்ண போறோம். ஓகே. சென்டர்ல பொசிஷன், ரெண்டு லெக்கும் உங்க ஷோல்டர் லெவல்ல வச்சுட்டு ராக்கெட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கணும். லைட்டா சிட் முட்டி லைட்டா பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்டே லோவா இருக்கணும். ஓகே. ஷட்டில் என்ன பண்ண போறோம்? உங்களோட டாஸ் பொசிஷன் என்ன பொசிஷன்ல எந்த லெக் ஃப்ரண்ட்ல வரணும்? லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட், ரைட் லெக் பேக்கா? ஃபர்ஸ்ட் டர்ன் பண்றீங்க. ஓகே. டர்ன் பண்ண உடனே சைட் ஜம்ப்ஸ் பண்ணி பின்னாடி போவீங்க. ஷட்டில் போடுவாங்க. டாஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி வந்து உங்களோட பேக் ஹேண்ட் பொசிஷனுக்கு வந்து நின்றுவீங்க. ஷட்டில் போடுவாங்க, லிஃப்ட், திருப்பி ஒரு சைட் ஜம்ப், சென்டர், ரைட் லெக் பேக், கண்டினியூ, திருப்பி பின்னாடி go for toss action, ரன் பண்ண போறீங்க, பொசிஷன், லிஃப்ட். ஓகே. ஓகே. சோ நிறுத்தி பண்ண போறோம். ஆமா, ஸ்லோவா பண்ண போறோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஷட்டிலே போடுவாங்க. ஓகே கோச். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண தான் நீங்க மூவ்மெண்ட்லயே போகும்போது ஷட்டில் ஆட முடியும். அப்படி ஆட முடியும். ஆமா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங்ல தான் பண்ண போறோம். இது பிகினருக்கு பண்றதுனால பண்ணலாமா? இப்போ நான் என்ன பின்னாடி ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவேன், ஷட்டில் போடுவாங்க, டாஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி வந்து நிப்பேன், ஃப்ரண்ட்ல ஷட்டில் போடுவாங்க, லிஃப்ட். ஓகே. ஒரு 5 செட்ஸ் பண்ணலாம். யா கோச். ரெடி? ஸ்டார்ட். பின்னாடி போறேன், சைட் ஜம்ப்ஸ், டாஸ், ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி வந்து லிஃப்ட். ஓகே. அப்படியே டர்ன், கை பின்னாடி, டாஸ், ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி வரேன், லிஃப்ட். பொறுமையா டர்ன் பேக், பின்னாடி இருந்து டாஸ், ஓகே, ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி வந்தேன், லிஃப்ட். ஓகே. டர்ன், டாஸ், பொறுமையா வரேன், லிஃப்ட். ஓகே. ஓகேவா? சோ இது பேக்ல போகும்போது சைடு வாட்ஸ் ரன், இப்படி ரன் சைட் ஜம்ப்ஸ்ல தான் போணும். ஓகே. அப்பதான் நீங்க வந்து மூவ்மெண்ட்க்கு பின்னாடி போக முடியும். நீங்க இப்படி ஓடுனீங்கன்னா திரும்பி கால் எடுத்து பேக்ல வைக்கணும், ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா வேலை. ஆமா, தடிக்கு கீழே விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. அதனால வந்து டர்ன் பண்ணி சைட் ஜம்ப்ஸ்ல தான் போணும். நீங்க பண்றீங்களா? ரைட். சோ சென்டர்ல நிக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்து போடு, ஹரி, கீழ இருந்து போடு. ஓகே. ரெடி? யா கோச். டர்ன், சைட் ஜம்ப்ஸ், கை மேல இருக்கணும், ஆக்ஷன். பலே மாதிரி தான் இருக்கணும்ல. ரெடி? ரெடி? டர்ன், கை மேல வச்சுக்கோங்க, ஆக்ஷன், டாஸ் ஆக்ஷன். இல்ல, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல பண்ணலாம். ஆக்ஷன் பண்ணுங்க. ரன், நார்மல் ரன், ரைட் லெக் ஃப்ரண்ட், லிஃப்ட் ஆக்ஷன். குட். அப்படியே டர்ன், கை மேல, சைட் ஜம்ப்ஸ், ஆக்ஷன். குட். ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி, குட், லிஃப்ட். ஃபிங்கர், தம் ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணி. அதாவது பேக் ஹேண்டுக்கு இப்படி மாறணும். அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் திருப்பி வரும்போது நார்மல் கிரிப் இப்படி வந்துரும். ஆக்ஷன். ஓகே. ஆமா. ஷேடோ பண்ணத ஷட்டில் வச்சு பண்ண போறீங்க. ஷட்டில் ஃபீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்படி டாஸ் பண்ணீங்களோ அதே டாஸ், ஃப்ரண்ட்ல வந்து பேக் ஹேண்ட் லிஃப்ட். ஓகே. ரெடி? டர்ன் பேக், பின்னாடி திரும்புங்க, கோ பேக், ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணணும், தம் ஃபிங்கர்,
ஷட்டில் பார்த்து அடிங்க. ரெடி? ஷட்டில் பார்த்து அடிங்க. குட். ரன். பேக் அண்ட் லிஃப்ட், பேக் அண்ட் தம் கிரிப். குட், சூப்பர். டர்ன் பேக், கை மேலே வச்சுக்கோங்க. குட். கை மேலேருந்து டாஸ். குட். ஃப்ரண்ட்ல ரன் பண்ணி வந்து லிஃப்ட், பேக் அண்ட் லிஃப்ட். சூப்பர். ரெடி? டர்ன், டாஸ். குட். ரன் பண்ணி வந்து பேக் அண்ட் லிஃப்ட். ஓகே, ஒன் மோர். ரெடி? டர்ன், டாஸ். குட். ரன் பண்ணி வந்து பேக் அண்ட் லிஃப்ட். ரன் பண்ணும். ஆமா. ஓடி வரும் பின்னாடி. ஓகே, இந்த ஃப்ரண்ட்ல வரும்போது. ஓகே. ரெடி? டாஸ், ரன். பேக் அண்ட் கிரிப். சூப்பர். லிஃப்ட். டர்ன், லாஸ்ட் ஒன். பேக் அண்ட் லிஃப்ட். சூப்பர். இதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல்டா பண்ணணும். ஷட்டில் மூவ்மெண்ட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல்டா காமா பண்ணணும். அர்ஜென்ட்டா ஓடி வரக்கூடாது. ஓடி வந்தீங்கன்னா பின்னாடியும் போட்டுருவாங்க ஷட்டில். பதட்டம் அதிகமாயிருது. ஆமா, டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? எஸ் கோச். இதுதான். இதே மாதிரி எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு கோச். ஓகே. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ போய் நான் நின்ட்டேனா, வரும் அது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இன் கேஸ் நான் ஓடி வந்து அப்படியே நான் எடுக்கிறேன்னா, ஆமா, ப்ளே பண்ணும்போது பண்ணீங்கன்னா கண்டினியூஸா வந்துரும் ஷட்டில். ஓகேவா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா? எஸ். அதே மாதிரி இது இப்ப என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃபோர் ஹேண்ட் சைடு. ஓகே, சேம் இதே டைரக்ஷன்ல, பின்னாடி எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. இப்போ அந்த சைடு எப்படி இருக்குன்னா லிஃப்ட் இங்க, ஆமா, இது பேக்ல சேம் இதே தான் அங்க. டாஸ் ஃப்ரண்ட்ல வந்து ஃபோர் ஹேண்ட் லிஃப்ட். புரிஞ்சுச்சா? அதான் டிஃபரன்ஸ் இதுக்கு அதுக்கும். யா. ஓகே, வேற என்ன டவுட் இருக்கா? இல்ல கோச். ஓகே, விளையாடிடலாமா? ரொம்ப கிளியரா எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகினர் கிளியர் ஆயிடுச்சா? யா விளையாடிடலாமா? யா. ஓகே, சூப்பர்.